ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அப்புறம் ஹாய்ஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் பார்ப்போம். வேரியபிள்ஸ்னால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. இன் ஜேஎஸ் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா வேல்யூஸ். அந்த வேரியபிள்ஸ்லேயே 3 கீவேர்ட் இருக்குது. என்னெல்லாம்னா வேர், லெட், கான்ஸ்ட். இப்போ வேர்னா என்னென்னா வேர் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப்ட் ஆர் குளோபல் ஸ்கோப்டு வேரியபிள். வேர் அலோஸ் டு ரீடிக்ளேர் வேரியபிள்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப்ட் ஆர் குளோபல் ஸ்கோப்டுன்னு கூப்பிடலாம். அதுக்கு பிறகு இந்த வேரில் உள்ள வேல்யூவை நம்ம ரீடிக்ளேர் பண்ண முடியும். லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் அப்படி பண்ண முடியாது. லெட்டுக்கு த வேரியபிள் டிக்ளேர்ட் யூசிங் லெட் ஆர் பிளாக் ஸ்கோப்ட் ஒன்லி ஆக்சஸ் பர்டிகுலர் பிளாக். அப்படின்னா இந்த லெட் ஒரு பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள். இதை ஒரு பர்டிகுலர் பிளாக்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கான்ஸ்ட் த கான்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு டிக்ளேர் கான்ஸ்டன்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஒன்ஸ் டிக்ளேர் கேனாட் சேஞ்ச் த வேல்யூ. நம்ம இப்போ கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதை ரீடிக்ளேர் பண்ண முடியாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓகே, எனக்கு இந்த HTML ஃபைல் வேண்டாம். நான் ஏற்கனவே பண்ணி வச்சதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா எதுவும் இல்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வேர்னா என்னன்னு பார்ப்போம். வேர்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து நான் அதில் ஒரு ஐடென்டிஃபையர் ஒரு ஏன்னு ஒரு நேம் வச்சு அதுக்கு வேல்யூ 10ன்னு கொடுத்து சேவ் பண்ணு. இப்போ எனக்கு இதை ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு கொடுத்து அந்த ஏஐ கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணோன்னா எனக்கு அந்த வேல்யூ 10ன்னு வந்துடும். ஓகே, இப்போ அதே மாதிரி திரும்ப வேர் ஏன்னு கொடுத்து திரும்ப அதுக்கு வேல்யூ நான் இப்போ 20ன்னு வச்சு சேவ் பண்ணி இப்போ இந்த டாக்குமெண்ட் ரைட்டில் பாருங்கள் வேல்யூ 20ன்னு சேஞ்ச் ஆகுது. லெட்டுக்கு நான் அதே மாதிரி லெட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சேவ் பண்ணிவிட்டு console.log கொடுக்கேன். இதுக்கு ஏன்னு சேவ் பண்ணேன். சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இதை ப்ரௌசரில் ரன் பண்ணேன். டாக்குமெண்ட் டைப் வேண்டாம், நம்ம ப்ரௌசரில் கன்சோல் எதுக்கு யூஸ் ஆகும்னா எரர் செக் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம அவுட்புட் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் இதில் ப்ரௌசரை ரன் பண்ணி பாருங்கள், ஏ ஆல்ரெடி டிக்ளேர்னு வந்துட்டு. சாரி, நான் வேரியபிள் நேம் ஏ பி கொடுக்கேன். பின்னு கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணி அவுட்புட் பாருங்கள் 10ன்னு வந்துட்டு. ஓகே, திரும்ப நான் அதே மாதிரி லெட்டுக்கு பி ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே அதாவது விசுவல் ஸ்டுடியோலே கெனாட் டிக்ளேர் பிளாக் ஸ்கோப் வேரியல்னு வந்துட்டு. ஏன்னா அதை டிக்ளேர் பண்ண முடியாது, எரர் வரும் எனக்கு. லெட்டுக்கு வேருக்கு யூஸ் பண்ணலாம், லெட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ அதே மாதிரி சேம்லே கான்ஸ்டன்ட்டுக்கும் கொடுக்கேன். கான்ஸ்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு சின்னு கொடுத்து console.log கொடுத்து அந்த சியை இப்போ நான் இதை சேவ் பண்ணி காட்டுறேன். இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த சியை ரீப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு அவுட்புட் 10 வருது. எனக்கு திரும்ப அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கும் சின்னு கொடுத்து 20ன்னு சேவ் பண்ண முடியாது, எனக்கு இங்கே எரர் வரும். கான்ஸ்ட்லையும் லெட்லையும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ வேருக்குன்னா வேர் ஏன்னு ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து அந்த வேல்யூ ஏ ஈக்குவல் டு 100ன்னு டிஃபைன் பண்ணுங்க. இப்போ நான் console.log கொடுத்து நான் இப்போ அந்த ஏன் வேல்யூவை சேவ் பண்ணிட்டு ரீப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு அவுட்புட் 100ன்னு வந்துட்டு. வேரில் டிஃபைன் பண்ணிவிட்டு திரும்ப டிக்ளேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. லெட்டுக்கும் அதே மாதிரி கீவேர்ட் லெட்டுன்னு மாற்றிட்டு வேல்யூ பின்னு வைக்கேன்.
இங்கேயும் பின்னு வேல்யூ வைக்கேன். எனக்கு பியும் 100 வந்துட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு அதே மாதிரி சின்னு கொடுப்பேன். கீ வேல்யூ கான்ஸ்டன்ட் கொடுத்து இங்கேயும் சின்னு கொடுப்பேன். அவுட்புட் சின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணனா கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை சிங்கிள் லைன்லேயே டிக்ளேரும் பண்ணி டிஃபைனும் பண்ணணும். அப்போ தான் கான்ஸ்டன்ட் ஒர்க் ஆகும். லெட்டுக்கும் வேறுக்கும் டிஃபைன் பண்ணிட்டு அடுத்து டிக்ளேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபைனும் டிக்ளேரும் சேம் லைன்லேயே பண்ணணும். இப்போ இந்த ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு ஏ மட்டும் இல்லை 100 கொடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்போ எதுவும் வேண்டாம், வேற எக்ஸாம்பிளை வச்சு நான் இப்போ இந்த ஏன்னா என்னன்னா ஸ்டோர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி, அது டேட்டா டைப்பில் வேல்யூவா, இன்டிஜரா, பூலியனா, அரேயா, ஆப்ஜெக்டா எதாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் வேணும். அதுக்கு தான் நம்ம ஏன்னு கொடுப்போம். கீ வேல்யூ எதெல்லாம்னா இந்த வேர் லெட் கான்ஸ்ட் இந்த மூணும் கீ வேல்யூ. இப்போ இந்த வேரியபிள் நேமு நமக்கு ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். ஆனால் இதே நேமு நம்ம என்ன நேம்னாலும் கொடுக்க முடியாது. அதுக்குன்னு தனி ரூல் இருக்கு. நம்பரில் நேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஐடென்டிஃபையர் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் 1 கொடுத்துட்டு ராம் கொடுத்தனா எனக்கு அது வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். அதே மாதிரி நேம்னு கொடுத்து கேப்ஸ் நேம் கொடுத்தா ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. ஹைஃபன் கொடுத்துட்டு திரும்பியும் எனக்கு இதில் ஜேஎஸ்ன்னு கொடுத்தனா ஒர்க் ஆகாது, எரர் அடிக்கும். மைனஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்மால் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ ஸ்மாலாட் ஏஜ்ன்னு கொடுக்கலாம், ஏஜ் 10ன்னு கொடுக்கலாம். நம்பர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்பர் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. டாலர், ஸ்டாரு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது நேமில். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுத்து சேவ் பண்ண முடியாது, ஏன்னா கீ வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேர் லெட் கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரி கான்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அடுத்து ஜாவாஸ்கிரிப்டில் ஃபாரின் வேர்டு இருக்குது, அது யூஸ் பண்ண முடியாது. இப்படி ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நிறைய வேர்டு இருக்குது, அந்த வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சுவிட்சுன்னு கொடுத்தா எரர் வரும், ஏன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் உண்டு. இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் கீவேர்டு நிறைய இருக்குது. அதுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்னு உள்ள கீவேர்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ ஒரு வேல்யூ, நான் இப்போ ஒரு ஏஜ் கொடுக்கேன்னா மை ஏஜ் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ கொடுக்கணும். கேமல் கேஸில் கொடுத்தா பெட்டராக இருக்கும். நான் ரெஃபர் பண்ணது கேமல் கேஸ் தான் ரெஃபர் பண்ணுவேன். வேர் பார்த்துட்டோம். இப்போ பிளாக் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் வேரில் ஏஜ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன் 10. இதை நான் இப்போ ஒரு பிளாக்குள்ளே போடுறேன். பிளாக் நான் என்ன ஒன்றும் இல்லை, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா அதுக்குள்ளே இருக்குது பிளாக். இப்போ நான் இந்த வேல்யூவை வெளியே, அதாவது அந்த பிளாக் வெளியே console.logன்னு கொடுத்து அதை ரன் பண்ணி காட்டுங்க. எனக்கு 10ன்னு வந்துட்டு. இதே இது நான் லெட்டுக்கு கொடுத்தேன்னா லெட் மை ஏஜ் ஈக்குவல் டு 14 கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதே மாதிரி சேம் லைக் கன்சோலில் மை ஏஜ் அந்த ஸ்டோர் பண்ணியிருக்க ஐடென்டிஃபையர் கால் பண்ணி விடுவேன். இப்போ பாருங்கள் எனக்கு எரர் வரும், மை ஏஜ் இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா லெட் ஒரு பிளாக் ஸ்கோப் வேரியபிள், நம்ம ஃபஸ்ட்டே டெஃபினிஷனில் பார்த்தோம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா ஒர்க் ஆகும் 40. ஏன்னா லெட் ஒரு பிளாக் ஸ்கோப் வேரியபிள், வேற ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிள், சேம் லைக் தான் கான்ஸ்டன்ட்டும். கான்ஸ்டன்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணேன். ரேண்டம்னு கொடுத்து
46 கொடுக்கேன். இப்போ நான் அந்த ரேண்டமாக கால் பண்ணேன். ஆனால் லெட் இல்லை, கான்ஸ்ட். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன். கான்ஸ்டன்ட் ஒர்க் ஆகும். அதை நான் அந்த பிளாக் ஸ்கோப்புக்கு வெளியே கொடுத்து நான் கால் பண்ணேன்னா கான்ஸ்டன்ட் எரர் அடிக்கும். ஓகே, இதான் வேர் லெட் கான்ஸ்டுள்ள டிஃப்ரென்ஸ். வேர்னா ஒன்றும் இல்லை, குளோபல் ஸ்கோப் வேரியபிள். லெட் அண்ட் கான்ஸ்ட்னா பிளாக் ஸ்கோப் வேரியபிள். அதாவது அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் டேட்டாவை சேஞ்ச் பண்ணதாக இருந்தாலும் எது பண்ணதாக இருந்தாலும் அந்த பிளாக்குள்ளே தான் பண்ண முடியும். அது திரும்ப நான் ஷோ பண்ணதாக இருந்தாலும், அதாவது அந்த டேட்டாவை எடுத்து நான் வெளியே ஷோ பண்ண முடியாது, அந்த பிளாக்குள்ளேயே தான் ஷோ பண்ண முடியும். வேருக்கு அப்படி இல்லை, அது ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிள். எங்கேனாலும் என்னன்னாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹாய்ஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஹாய்ஸ்டிங்னா என்னென்னா, hoisting is an behavior in JS where variable and functions declare are moved to the top there containing. Hoisting is only occur with where declaration. அதாவது hoistingனா நம்ம அந்த வேரியபிளோ ஃபங்க்ஷனோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதை டாப்பில் டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதை டாப்பில் நான் வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது. எதுக்கு? லெட்டுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் அது ஒர்க் ஆகாது. ஆனால் நோட் பாருங்கள், ஹாய்ஸ்டிங் இஸ் ஒன்லி அக்யூர் வித் த வேர் டிக்ளரேஷன். வேருக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிளில் நான் இப்போ வேர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வேருக்கு வேர் ஏன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். இதை இப்போ டாப்பில் டிக்ளேர் பண்ணேன். அதாவது ஏ ஈக்குவல் டு 200 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் console.logல ஏன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்போ எனக்கு அவுட்புட் பாருங்கள், 200ன்னு வந்துட்டு. இதே நான் இப்போ லெட்டு கொடுக்கேன். லெட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்து அதுக்கு டாப்பில் ஏ ஈக்குவல் டு 200ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணோம்னா அவுட்புட் பாருங்கள், எனக்கு எரர் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதை அதுக்கு டாப்பில் டிக்ளேர் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட்டுக்கும் சேம் லைக் தான். கான்ஸ்டன்ட்டுக்கும் சேம் லைக் தான், ஒர்க் ஆகாது. ஆனால் வேருக்கு மட்டும் இந்த ஹாய்ஸ்டிங் ஒர்க் ஆகும். ஹாய்ஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, வேரியபிளை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு வேல்யூவை அதுக்கு டாப்பில் டிக்ளேர் பண்ணது தான் ஹாய்ஸ்டிங். ஓகே, இப்போ லெட் வேர் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தோம், வேரியபிள்ஸ் பார்த்தோம், ஹாய்ஸ்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்னா என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை நான் பண்ண நீங்கள் பார்த்தது எல்லாமே சும்மா பார்க்காதீங்க, அதை சைடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், 2 கோடு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் பண்ண அதை சைடில் கோட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.